ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து கந்திரி கொடுக்குறாங்க. எப்போயுமே வருஷம் வந்து கந்திரி கொடுப்பாங்க, ஓகேங்களா. இந்த வருஷம் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சாம்பாரும் தால்ச்சா சொல்லுவாங்க, தால்ச்சாவும் சாப்பாடும் கொடுக்குறாங்க. வந்து சிக்கன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், 65 போடுறதுக்காண்டி மசாலா போட்டு பற்றி வச்சாச்சு. நம்ம எல்லோரும் எப்பயுமே ஆல்ரெடி போட பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பவுட்ரு, கார்ன்ஃப்ளவரு, மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரம் வச்சிட போகிறோம். பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். மட்டன் வந்து குழம்பா வைக்கல, மட்டன் கிரேவி மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு சிக்கன் 65 போட்டோமாக்கும் அங்கே சாம்பார் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு குழம்பு வைக்கிறது மட்டும்தாங்க. அந்த சாப்பாடு வந்து எங்கள் ஊர் பழையாசலில் கொடுத்துருவாங்க. எங்கள் ஊர் பழையாசலில் வருஷம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வீட்டு வேலை நடக்குது, அதையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி போடுறேன். வீட்டு வேலை நடக்குது, அங்கே வந்து டீ கேட்டாங்க. இன்றைக்கி வந்து கடையில் எங்கள் ஊரில் வந்து டீ கடை எதுவுமே கிடையாது, இல்லாதனால வந்து வீட்டில் டீ போட சொன்னாங்க. டீ போட்டுருக்கேன். இதையும் போய் கொடுத்து 11 மணிக்கு நம்ம கொண்டு வர சொன்னாங்க. போய் இப்போ வசங்கிட்ட கொடுத்து விட்டு அப்படி லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இனி பச்சை மிளகா எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். டக்குன்னு குக்கரில் வச்சு விட்றப்பேன். குக்கரில் வச்சோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ஓகேங்களா. அதனால் வந்து இப்போ குக்கரில் வச்சு விட போகிறேன். இப்போ சமையல் டீ வந்து ஊற்றி வசங்கிட்ட கொடுத்து விட்றலாம். வசீம்கிட்ட வந்து நான் ஃபோனை வந்து கொடுத்து விட போகிறேன், வீடியோ எடுக்க சொல்லி. அங்கே சாப்பாடு வருது அப்படியே எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். எப்படி எடுத்துடலான்னு தெரில, பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம டீ கொடுக்க போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வசீம் வீட்டுக்கு தான் போகிறோம். இது வேலை செய்கிறவங்களுக்கு அந்த டீ கொடுக்க போகிறோம். நம்ம வசீம் தான் கொடுக்க போகிறோம் கைஸ். ஹலோ கைஸ், போன வாட்டியே சொல்லிட்டேன் நம்ம வசீம் டீ கொடுக்க போகிறாங்க. அந்த தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போய் டீ கொடுக்க போகிறாங்க கைஸ். இப்போ கொடுத்துட்டேன். இந்த கூட ஜேசிபி கூட வேடி எடுத்துட்டு இருக்கு கைஸ். இந்த அந்த வீடு தான் கைஸ், இந்த தண்ணி டேங்க்கு. இது தண்ணி தேவைப்பட்டால் அந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். கந்திரி சாப்பாடு வாங்க போகிறோம். நம்ம மலை கந்திரி சாப்பாடு வாங்க போகிறோம். பாருங்க, எங்கள் ஒரு டோக்கன். சவி வாடா, தூக்கிறேன். அப்புறம் அப்படி வீடு எடுத்துட்டு வாடா. அப்படி வீடு எடுத்துட்டு என் கூட வா. தெரியுமா அடியில போறப்ப நீ அடியில வா. எனக்கு தப்பா பேசுறப்பட்ட தப்பா பேசுற சாப்பிட்டுமா ஒரு தம்பியா ரெண்டு கடையில் கேட்டேன், இல்லையா. அவன் பண்றான்.
பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே செம்ம கூட்டமாக வீடியோ எடுக்க முடியல, அதனால் வசமாக வந்து வாங்கிட்டு வந்துட்டான். இது சாப்பாடு இதான். இந்த வாட்டி சாம்பார் கொடுத்துருக்காங்க, இதுவும் தால்ச்சா சாம்பார் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியுதா கொடுத்துருக்காங்க. அவனுக்கு சிக்கன் 60 பொரிச்சாச்சு. இது வந்து மட்டன் கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். அதனால் சாப்பிட போகிறோம். பசங்கள்லாம் வீட்டில் இருக்கனால சரி நம்ம KFC சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மிளகுத்தூள் லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா தடவி வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். அப்போ நான் பசங்க வீட்டில் இருக்கனால சாயந்தரம் போல் நம்ம KFC சிக்கன் செஞ்சு கொடுக்கலாம் சொல்லி கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். போதும், நான் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது தானே. ஏன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக சிக்கன் வச்சுருக்கோம், அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஓகேங்களா, போதுமானது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை வந்து ஊற்றிக்கலாம். அதில் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அது தக்க வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிற அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அதுக்குள்ள வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு 4 மணி போல் வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். 2 மணி நல்லா உரிச்சு பாருங்கள். சிக்கன் எடுத்து வச்சாச்சு வெளியே. இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வாட்ரு. இது கொஞ்சம் மைதாவை வந்து பிளேட்டில் கொண்டு கொட்டிக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவுலேயே வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடயே 65 மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மைனஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். 2 மிளகு சேர்த்துக்கிட்டாங்க. அது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கான். இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்து பள்ளிவாசல் இருக்கனால வாங்க சொல்கிறது சூப்பராக சவுண்டே இருக்கும். முட்டையோட சுத்த போறியா? பூனை முட்டை இதுல. எண்ணெய் ஊற்றலையா? பக்கத்தில் வரமா? லெமன் உப்பு போடணும்யா. உப்பு போடணும் மைனஸுக்கு. பாருங்க, மைனஸ் செய்கிறா. நான் உப்பு போடணுமா எனக்கு தெரியாமல் இருக்கேன். லைட்டாக உப்பு போடணும். உப்பு போடணும் வசிமு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இங்கே மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மசாலா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். நம்ம 2 கோட்டிங்காக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா உதறி விட்டுருங்க. அந்த மாவு வந்து அதில் இருக்கக்கூடாது. சரிங்களா, இந்த அளவு. அப்படியே வந்து நம்ம ஐஸ் தண்ணியில் போட்டுரும். ஐஸ் தண்ணியில் நல்லா ஐஸ் தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மைதா மாவில் வந்து டிப் பண்ணிக்கலாம். நம்ம 2 கோட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். அப்படி சைடில் எடுத்து வச்சிடலாம். அது மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து நல்லா டிப் பண்ணி தண்ணியில் முக்கி ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு தண்ணியில் முக்கிட்டு திருப்பி டிப் பண்ணிவிட்டு எடுத்து சைடில் வச்சிட போகிறோம். சைடில் மொத்தமாக வச்ச போகிறோம் தான் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். 3 டிப் போடுது. ஃபுல் சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணி ஓரம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது சின்ன கடாயாக தான் நல்லாயிருக்கும். நான் அதிகமாக ஆயில் ஊற்றி பொரிக்க வைக்கணும்.
இப்போ ஒரு பைட் ப்ரெட் வாங்கி வச்சுருக்கு. இந்த ப்ரெட்டை வச்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா முட்டை மசாலாலாம் சேர்ந்துருக்கு. டிப் பண்ணி நம்ம வந்து தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெட் பீஸை சேர்த்துடலாம். அதை கொஞ்சம் பொரியலுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் ரொம்ப எடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து லெட் பீஸை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இது வந்து நல்லா பொரியட்டும். நம்ம இங்கே வந்து தோசை தவா வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம் ப்ரெட்டை வந்து. இப்போ இருக்கிற மசாலாவை வந்து நான் வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இது வந்து பத்தலை. இது வந்து சும்மா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிறத மட்டும் போட்டு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்க போகுது ப்ரெட்டு வந்து. இங்கே சிக்கனை வந்து நான் திரட்டி போட்டேன். சிக்கன் வந்து லெக் பீஸ் வந்து வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இல்லை நம்ம சிம்மில் வச்சே வேக வைக்கணும். அதை பொறுமையாக வேகட்டும். இங்கே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூஞ்செல்லாம் டிப் பண்ணியிருக்கேன். ரோஸ்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பாருங்களேன், அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த மசாலா போட்டவன. ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எடுத்துவோம். சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓரம் எடுத்துடலாம். நிறைய ஆயில் ஊற்றி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக. இது வந்து இந்த சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா சிக்கனுமே நான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. நீ பசங்களை கூட சாப்பிட சொல்லிட வேண்டியதான். வா வசீம். இது மைனஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாஃப்டாக வந்திருக்கு. அக்கா சூப்பராக நான் மைனஸ்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே.